செங்கல்பட்டில் நடைபெற்ற ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் படுகொலைக்கு தொடர்புடைய முன்னாள் வழக்குகளை முறையாக விசாரிக்காத குற்றச்சாட்டில் நெல்லை டவுன் காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரன், இது தொடர்பான முழு விவரங்கள். நெல்லை டவுன் பகுதியில முன்னாள் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் என்பவர் நிலத்தகராறு காரணமாக நேற்றைய தினம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து இதுவரை என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். வேலை கிடைச்சதா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில 2 பேர் இந்த வழக்கு தொடர்பாக சரணடைந்திருக்கிறார்கள். மேலும் 2 பேர் தீவிரமாக தேடப்பட்டு வருகிறார்கள். 3 தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடும் பணி நடந்து வந்த சூழல்ல இந்த வழக்குல தொடர்புடைய முக்கிய குற்றவாளியை கைது செய்ய வேண்டும். ஏற்கனவே இந்த நிலத்தகராறு தொடர்பாக முன்னாள் வழக்குகள் இந்த உயிரிழந்த ஜாகிர் ஹுசேன் தரப்புல கொடுக்கப்பட்ட வழக்குகளை முறையாக விசாரிக்காத காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் காவல் ஆய்வாளர் மற்றும் அந்த உதவி ஆணையாளரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து தொடர் போராட்டங்களில் அந்த உறவினர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில காவல் ஆணையாளர் நேரடியாக அந்த குடும்பத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களது கோரிக்கை தொடர்பாக அரசுக்கு எடுத்துரைத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்த சூழல்ல உடலை வாங்குவதற்கு சம்மதம் தெரிவித்தனர். தற்போது உடல் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல இந்த விவகாரம் தொடர்பாக முறையாக இந்த முன்னாள் இந்த நிலத்தகராறு தொடர்பாக ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த வழக்குகளில் முறையாக விசாரணை நடத்தாத காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் பணியிட நீக்கம் செய்து தற்போது நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் சந்தோஷ் ரதிமணி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கு பதிவு செய்ய, அதாவது கடந்த ஜனவரி மாதம் இந்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் வழக்குகள் கொடுக்கப்பட்டது. அப்போது இந்த வழக்குகளை முறையாக விசாரிக்க நடவடிக்கை எடுக்காத உதவி ஆணையாளரை பணியிட நீக்கம் செய்வதற்கான பரிந்துரைகளை தமிழக அரசுக்கு செய்திருக்கிறார். தொடர்ந்து அந்த பரிந்துரையின் அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது காவல் ஆய்வாளர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். உடலும் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டு இரவு 7 மணிக்கு நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்ய இருப்பதாக குடும்பத்தினர் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.